பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளின் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விளைக்க அவரை விளைகின்றார். ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். பாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் அன்பு பிள்ளைகளும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே அருள் வேண்டி ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் நம் அனைவரையும் கதிரவனைப் போல ஒளி வீச, நேர்மையாளர்களாய் நாம் ஒளி வீச ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் நேர்மையாளர்களாக கதிரவனைப் போல ஒளி வீச இந்த திருப்பலியில் அருள் வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை இறை திருவுளத்திற்கு உகந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனமருந்துவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்த்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவர்
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறை வாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79 பதிலுரை பாடல். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். என் மூதாதையரின் குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்போது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது
பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்து. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நீலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய உவமை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே. சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே. இத்தனை நாளும் மானிடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை மனு உருவான இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வார்த்தையான கடவுள் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். நேர்மையாளர்கள் ஒளி வீசுவர் என்று சொல்கிறார் ஆண்டவர். நேர்மையாளர் ஒளி வீசுவர். நீங்களும் நானும் நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். எப்படி நேர்மையாளர்கள் ஒளி வீசுவார்களாம்? கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்கள் என்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார்.
எங்கு ஒளி வீசுவார்கள்? தந்தையின் ஆட்சியில் ஒளி வீசுவார்கள் என்று சொல்கிறார். ஒருவர் என்னிடத்திலே வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக என்னிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசும்போது இப்படி சொன்னார், சாமி, நல்லவனாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், நல்லது செஞ்சால் எவ்வளவு கஷ்டம், நல்லவனாக இருப்பதும் நல்லது செய்வதும் கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது. கெட்டவனுக்குத்தான் வாழ்க்கை, கெட்டவன் தான் நல்லா இருக்கிறான், கெட்டவனுக்கு ஜால்ரா போடுறவன், அவனுக்கு துணை போகிறவன் தான் நன்றாக வாழ்கிறான், ஏமாற்றுகிறவன் தான் நன்றாக வாழ்கிறான். இதையெல்லாம் கடவுள் ஏன் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்கிறார்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, நல்லது செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி ஆதங்கமாக பேசினார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கலைகள் தீயவன், மனம் மாற கடவுள் காலம் தாழ்த்துகிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கலைகள் நம்முடைய உள்ளத்திலே வளர்ந்து விடுகிறது, தீயவன் விதைத்து விடுகிறான். ஒருவேளை நம்மிடமிருந்து வளரலாம், அல்லது மற்ற சூழல்களினால் நாம் தீமைகளுக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் நாம் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார். ஏன் கடவுள் பொறுமையாக இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் இதுதான். கடவுள் இன்றைக்கு நீ மனம் மாற மாட்டாயா, இன்றைக்கு நீ மனம் மாற மாட்டாயா என்று சொல்லி நாம் மனம் மாற காலம் தாழ்த்துகிறார். நாம் நல்ல விதைகளா கலைகளா என்ற கேள்வியை இன்றைய இறைவார்த்தை நம்மை கேட்க அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு இதைத்தான் கேட்கிறார், நீங்கள் நல்ல விதைகளா கலைகளா? கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக நல்ல விதைகளாக பயன் தர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். கலைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள், பகைவனைச் சேர்ந்தவர்கள், சாத்தானைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் கலைகளாக மாறிவிடக்கூடாது என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் சுதந்திரத்தை கொடுக்கிறார். நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து நல்லது எது தீயது எது என்று ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்த மக்களாக, நல்லதை தேர்ந்தெடுத்து நல்ல பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவர் அழைக்கிறார். நாம் ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மை எந்திரத்தை போல கடவுள் படைக்கவில்லை. ஒரு சுவிட்சை போடுறோம், லைட் எரியுது, இன்னொரு சுவிட்சை போடுறோம், ஃபேன் ஓடுது. இதை செய், இப்படி செய் என்று ஆண்டவர் நம்மை எந்திரத்தை போல படைக்கவில்லை. அவர் விருப்பத்திற்கு நம்மை இயக்கவில்லை. மாறாக நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து, உன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி நீ நல்லவனாக ஒளி வீச வேண்டும், கதிரவனைப் போல ஒளி வீச வேண்டும், நீ நேர்மையாளனாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். அவர் காட் இஸ் ஜெலஸ் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஜெலசி அல்ல, பொறாமை இல்லை. நம்முடைய கடவுள் பொறாமைப்படுகிற கடவுள் அல்ல, சுயநல கடவுள் அல்ல. மாறாக அவர் காட் இஸ் ஜெலஸ் காட் என்று சொல்லுவார்கள். ZEAL ஆங்கிலத்தில் ஜீல் என்பார்கள். கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, நம் மீது அளவு கடந்த ஆர்வம் கொண்டவராக கடவுள் இருக்கிறார். நம் மீது பற்றார்வம் மிக்கவராக கடவுள் இருக்கிறார். நம் மீது பித்தனாக இருக்கிறார். என் பிள்ளை எப்பொழுதும் என்னை விட்டு விலகி சென்று விடக்கூடாது, என் பிள்ளை என் பார்வையில் இருக்க வேண்டும், என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. இந்த உலகத்தின் மாயையில் பகைவனுடைய சூழ்ச்சிக்கு என்னுடைய பிள்ளை இரையாகிவிடக்கூடாது என்று சொல்லி நம் மீது அக்கறை கொண்டவராக, அளவு கடந்த ஆர்வம் கொண்டவராக, பேரார்வம் மிக்கவராக, பற்றார்வம் மிக்கவராக நம் கடவுள் இருக்கிறார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் நாம் நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்று, ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆசிரியர் நண்பர் ஒருவர் என்னிடத்திலே வந்து பார்த்து பேசி கொண்டிருந்த போது சொன்னார், ஃபாதர், என் பையனுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல பெண்ணு கிடைக்கணும், வெளிநாட்டில் வேலை செய்கிறார், நல்ல சம்பளம், என் பையனுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த வேலையெல்லாம் உங்கள் பையன்கிட்ட விட்டுருங்களேன்,
நீங்கள் ஏன் அவனுக்காக பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என் பையன் சொல்லிட்டான் ஃபாதர், அப்பா அம்மா நீங்கள் பார்த்து எந்த பொண்ணை கட்டிக்க சொல்கிறீங்களோ அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன். இதில் மட்டும் இல்லை ஃபாதர், எல்லா விஷயத்துலேயும் எங்கள் அப்பா அம்மாவுடைய விருப்பம் தான், உங்கள் விருப்பம் என் விருப்பம், உங்கள் விருப்பம் என் விருப்பம் தான் என் பையன் சொல்லுவான் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். என் தந்தையின் விருப்பம், என் கடவுளின் விருப்பம், என் விருப்பம் என்று சொல்லி தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் நேர்மையாளர்களாக ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். இன்னொரு தாய் என்னிடத்திலே வந்து ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார்கள், ஃபாதர் எனக்கு 7 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க நல்லா இருக்குது, 4 பசங்க 3 பொம்பளை பிள்ளைங்க, என் பிள்ளைங்களை கட்டிக்கிட்டு போன மாப்பிள்ளைங்களும் நல்லவங்க, நல்லா இருக்கிறாங்க எல்லாரும். ஒரே ஒரு பையனுக்கு திருப்பலி கருத்து எழுதும்போது கூட என் பிள்ளைகள் எல்லாரும் நலனுக்காக அப்படின்னு எழுதிட்டு ஒரு பையன் பேரை மட்டும் சொல்லி அவனுடைய மனமாற்றத்திற்காக என்று சொன்னார்கள். The weaker gets attention என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நம்முடைய பிள்ளைகளில் எந்த பிள்ளை சோம்பேறி பிள்ளையாக இருக்கிறதோ, எந்த பிள்ளை கெட்ட பிள்ளையாக இருக்கிறதோ அந்த பிள்ளையின் மீது தான் நாம் அக்கறை செலுத்துகிறோம். இந்த பிள்ளை நன்றாக இருந்தால் போதும், இந்த பிள்ளை நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி எந்த பிள்ளை கவனக்குறைவான பிள்ளையாக, எந்த பிள்ளை தவறான வழியில் செல்லுகிறதோ, எந்த பிள்ளை பிழைப்பதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறதோ அந்த பிள்ளையின் மீது தான் நாம் அக்கறை கொள்கிறோம். அப்படியாக நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். சாலையோரத்தில் பிள்ளைகளை நாம் அழைத்து செல்கிற போது சில நேரங்களில் பிள்ளைகளின் கைகளை நாம் பிடித்து செல்வோம். சில நேரங்களில் நாம் கைகளை நீட்டி என் கையை பிடிச்சுக்கோ என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கைகளை அல்லது விரலை காட்டி இதை பிடித்து கொண்டு என்னோடு நட என்று சொல்லுவோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, கடவுள் நம்மிடமிருந்தும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். தன் கையை நீட்டி என் விரலை பிடித்து கொண்டு என்னோடு நட, என் விரலை பிடித்து கொண்டு நான் சொல்லுகிறபடி நட, என் வார்த்தையின்படி நட, அப்போதுதான் நீ நேர்மையாளனாக ஒளி வீசுவாய், கதிரவனைப் போல ஒளி வீசுவாய், தந்தையின் ஆட்சியில் நீ அப்போதுதான் கதிரவனைப் போல ஒளி வீசுவாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு ஒரு கணித ஆசிரியர் இருந்தார். அருமையாக பாடம் நடத்துவார். பேப்பரை திருத்தி மாணவர்களிடம் கொடுக்கிற போது 2 கையையும் நீட்ட வேண்டும். ஒழுங்காக படிக்கவில்லை, ஃபெயில் ஆகிட்டோன்னு சொன்னால் 2 கையையும் நீட்டணும். பெரம்பு வச்சு அடிப்பார். இப்போல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டுருச்சு. கையை அடிப்பார் பெரம்பால். சில நேரங்களில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடி வாங்கின மாதிரி ஆக்ஷன் விடுவான் சில பேர். அப்படி கையை ஓங்கிறதுக்குள்ளே இப்படி நீட்டிடுவான், கையை எடுத்துருவான். அவர் அப்படி ஓங்கி அடிக்கும்போது அவர் காலிலே பட்டுரும். அப்போ ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார், அடிக்கட்டுமா வேண்டாமாடா, படிக்கிறியா வேண்டாமாடா, பட்டம்மா மாடு விட்றா, கட்டுனா கட்டு, கட்டாட்டி போ. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். அது ஏதோ ஒரு பழமொழி போல் சொல்லுவார். பட்டம்மா மாடு விட்றா, கட்டுனா கட்டு, கட்டாட்டி போன்னு சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் இது தான், நான் பாடம் நடத்துகிறேன், படித்தா படி, படிக்காட்டி போ. ஆனாலும் அடுத்த முறை விடமாட்டார். நீ படித்தா படி, படிக்காட்டி போன்னு விடமாட்டார். ஒவ்வொரு தடவையும் இந்த வார்த்தையை சொல்லுவார். இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் 9ஆம் வகுப்பிலே படிக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் மனதில் இருக்கிறது என்றால் அத்தனை தடவை அவர் சொல்லி இருக்கிறார். அதே போலதான் ஆண்டவர் என் பிள்ளை எக்கடோ எட்டு போகட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறவர் அல்ல, மாறாக நம் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என் பிள்ளை நேர்மையாளனாக என் விரலை பிடித்து கொண்டு என் கூட நடக்க வேண்டும், என் பார்வையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். கேட்டா கேளு, கேட்காட்டி போ என்று சொல்லி விட்டு விடுகிறவர் அல்ல நம் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் வழியாக தொடர்ந்து என் பிள்ளை என்னை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டது, இந்த உலகத்தின் காரியங்களிலே மூழ்கி பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிறது, அந்த பிள்ளை அப்படியே போகட்டும் என்று விட்டுவிடவில்லை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பலமுறை மீண்டும் 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 முயற்சி எடுக்கிறார். பொறுமையோடு காத்திருக்கிறார். ஜெலஸ் காட், நம்முடைய கடவுள் நம்மீது பற்றார்வம் உள்ளவர், நம்மீது பேரார்வம் உள்ளவர், நம்மீது பித்தனாக இருந்து நம்மை கடவுளின் பிள்ளைகளாக நேர்மையாளர்களாக ஒளி வீச வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் அதைத்தான் வாசிக்க கேட்டோம். கடவுள் எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்பவர் அவர்தான்.
ஆயினும் நாம் பாவத்திலே வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மனமாற மாட்டாயா என்று நமக்காக காத்திருக்கிறவராக நம் கடவுள் இருக்கிறார். மனமாறுவதற்காக நமக்காக ஒவ்வொரு நாளும் இருகரம் விரித்தவராய் ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் கதிரவனைப் போல ஒளி வீசப்போ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் கதிரவனைப் போல ஒளி வீசப் போகிறோமா? நேர்மையாளர்களாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற நேர்மையாளர்களாக ஒளி வீசப் போகிறோமா? அல்லது தீச்சூளையில் சாம்பலாக போகிறோமா? நேர்மையற்றவர்களாக, கடவுளை விட்டு விலகி சென்றவர்களாக தீச்சூளையில் சாம்பலாக போகிறோமா என்ற கேள்வியை இன்றைய இறைவார்த்தை நமக்கு முன்வைக்கிறது. ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு நலம் விரும்பியாக, சிலர் நம்மிடம் சொல்லுவது போல, நம்முடைய பெற்றோர் சில நேரங்களில் நம்மிடம் சொல்லுவது போல, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன் விருப்பம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் அர்த்தம். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லி நேர்மையாளர்களாக கதிரவனைப் போல ஒளி வீச அழைக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன் விருப்பம். என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய்? என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய்? எல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா? என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து என் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்களுடைய பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் தந்தரல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நேர்மையாளர்களாக ஒளிவீச நம்மை அழைக்கிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே, நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமநேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடருக்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவென தன்னையே தந்தன ஆத்மாவி பசை போக்கினார். என் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு
ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.